ஒரு நிகழ்ச்சி. அலுமினிய ஒரு காசு 10 காசு அந்த காலத்தில் அதை கொண்டு வர சொன்னார். அதை கொண்டு வந்து கொடுத்த பிறகு அதை சுட்டு விரலாலும் கட்டை விரலாலும் நன்றாக துடைத்தார். துடைத்து விட்டு டேபிளில் வச்சுட்டு அதை உத்து பார்த்துட்டு இருந்தார். அது புகைய ஆரம்பித்தது. இது இரண்டாவது நிகழ்ச்சி. அடுத்து வேறு ஒரு நிகழ்ச்சி. கோவை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு துறவி இருந்தார், வழக்கமான துருவ கோணத்தோடு. அவர் கையிலே கடவுளை காட்டி பிரசித்தியமாக இருந்தார். ஒரு 4-5 தெய்வ பெயர்களை சொல்லுவார். மீனாட்சியை பார்க்கிறையா, ராஜகணபதியை பார்க்கிறையா, மலையப்ப சுவாமியை பார்க்கிறையா அப்படின்னு 4-5 சாமி பேரை சொல்லுவார். அத்தனை சாமியோடு நாம பார்த்தது தான். ஏதாவது ஒன்று சொல்லுவோம், மீனாட்சியை காட்டு. உடனே தன்னுடைய உள்ளங்கை, வலது உள்ளங்கையை காட்டி நன்றாக சேவிச்சுக்கோ என்று சொல்லுவார். வந்தவன் அதை பார்த்து கண்ணிலே கன்னத்திலே போட்டுக்கொண்டு ஏதாவது ஒரு காணிக்கையை டேபிளில் வைத்து விட்டு போய்விடுவார். என்னுடைய குருநாதர் ஒரு முறையை என்னை அழைத்து கொண்டு போனார். அவர் வழக்கமாக அந்த துறவி அந்த பட்டியலை சொன்னார். இவர்களெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன், நான் பார்க்காத ஆள் கென்னடி, அவரை கொஞ்சம் காட்டுங்கள் என்று கேட்டார். அந்த துறவி அசந்து போய் உற்று பார்த்து அமைதியானார். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தேவையில்லை. இது மூன்றாவது. நான்காவதாக இன்னொரு சம்பவம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும், எனக்கு 2 பேர் ஒரே சமயத்திலே அம்மை போட்டு இருந்தது. 2 பேர் அடுத்தடுத்து பாயிலே படுத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் என்னுடைய குருநாதர், அவரை பற்றி பின்னாலே சொல்கிறேன், என்னுடைய குருநாதர் அவர்கள் ஒரு இரவு வந்து தங்கினார். அடுத்த நாள் காலையில் அவருடைய உடம்பிலே அந்த அம்மை போட்டது. ஒரு 12 மணி நேரம் மிகச் சோர்வோடு காணப்பட்டார். என்னுடைய பிள்ளைகள் பிழைத்து எழுந்தன. அவரே ஒரு சமயம் ஏற்காடிலே இருக்கிற பொழுது ஒரு பெருநிலச்சுவா, பெருநில கிழா எஸ்டேட் ஓனர், ஒரு புகழ்பெற்ற நகைக்கடை முதலாளியுடைய மகன், அவருக்கு வீசி சிக்கல் இருந்தது. மூச்சு இழுப்பு. இவர் நானும் கூட போயிருந்தேன். மாமா வாங்க, என்னை மாமான்னு தான் அழைப்பார். வாங்க என்று கூட்டிகிட்டு போய் அவருடைய வலது கையை பிடித்தார். இவருக்கு 12 மணி நேரம் அந்த இழுப்பு இருந்தது. 4வது செய்தி. 5வது வேறு ஒரு நிகழ்ச்சி. பன்றிமலை சுவாமிகள் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு சமயம் 2 கைகளையும் மேலே தூக்கி வானத்தை நோக்கி நீட்டி முருகா என்று சொல்லிய வண்ணம் நியூயார்க் டைம்ஸ் என்ற இதழ் லேட்டஸ்ட் எடிஷன் வரவழைக்கப்பட்டார் என்று நம்பிக்கைக்கு உரிய ஒரு நண்பர் சொல்லி கேள்விப்பட்டேன். வேறு ஒரு புகழ்பெற்ற துறவி, அண்மையிலே காலமான ஒருவர், நவரத்ன மோதிரத்தை ஒரு பிரபலமான திரைத்துறையை சார்ந்த ஒரு நபருக்கு பரிசாக கொடுத்தார் என்ற செய்தியும் அதிகாரப்பூர்வமான செய்தியும் கேள்விப்பட்டேன். இது 5வது சம்பவம். 6வது ஒரு சம்பவம், இறந்தவர்களை எழுப்புவது.